அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம். மீனவர் காலையினூடாக இணைந்திருக்கின்றோம். ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதல் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் நேற்றைய தினம் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஈரான் கொடுத்திருக்கின்றார்கள். ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு மட்டுமில்லை, அரபுலக நாடுகளுக்கும் மிகப்பெரிய செய்தி ஈரானால் கூறப்பட்டிருக்கின்றது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய அபாயகரமான அறிவிப்பு. ரஷ்யா உக்ரைன் போர் மீண்டும் தீவிரமடைந்திருக்கின்றது. இது சார்ந்து வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான உலகின் பிந்தைய சம்பவங்களை இந்த காணொலியில் பார்க்கலாம். ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதல் உச்சமடைந்திருக்கின்றது. அது சார்ந்து வெளியாகக்கூடிய செய்திகளை பார்க்கும் பொழுதே நண்பர்கள் அறிந்திருப்பீர்கள், இதுவரை இல்லாத அளவுக்கு இரண்டு பக்கமும் தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இன்று ஒரு அறிவிப்பை விடுகின்றார். ஈரான் மீண்டும் எங்களுடன் பேச்சுவார்த்தைக்கு வராவிட்டால் அடுத்து வரும் 3 நாட்களுக்கு மிக மோசமான முறையில் ஈரானை தாக்கப் போகின்றோம். ஈரானினுடைய உட்கட்டுமானங்கள், பல்வேறுபட்ட பொருளாதார நிலையங்கள், பொருளாதார உற்பத்தி மையங்கள் எல்லாம் இலக்கு வைத்து தாக்கப்பட போகின்றது. ஈரான் உடனடியாக எங்களுடன் ஒரு பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்று ட்ரம்பினுடைய அறிவிப்பு இன்று வெளியாக இருக்கின்றது. இந்த ட்ரம்பினுடைய பேச்சுக்களை பார்க்கின்ற பொழுது அப்படி என்றால் இவ்வளவு நாளும் பேச்சுவார்த்தையில் நீ என்னத்தை சாதித்தா என்று தான் கேட்க தோன்றுகின்றது. அது மட்டுமல்ல, பாகிஸ்தானில், கத்தாரில், சுவிட்சர்லாந்தில் என பல இடங்களில் பேச்சுவார்த்தை நடத்தி பல தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டன. ஏன் ஈரான் அமெரிக்கா இடையில் ஒரு எம்ஓஜு ஒப்பந்தங்கள் கூட கச்சாத்திடப்பட்டன. இந்த ஒப்பந்தங்களை எல்லாம் அமெரிக்கா நடைமுறைப்படுத்தி இருக்கின்றார்களா? ஈரானுடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களை ஏதாவது ஒன்றை அமெரிக்கா கடைபிடிக்கின்றார்களா என்றால் அவற்றுக்கு முதலில் ட்ரம்ப் பதில் கூற வேண்டும். எந்த பேச்சுவார்த்தையில் பேசப்பட்ட, ஒத்துக்கொள்ளப்பட்ட, ஒப்பந்தத்தில் எழுதப்பட்ட விடயங்களையும் அமெரிக்கா ஆஸ்திரேலியா மதிப்பதில்லை, அதன்படி நடந்து கொள்வதில்லை. எனவே மீண்டும் மீண்டும் என்ன பேச்சுவார்த்தை நடத்துகின்றார்கள் என்பதுதான் புரியாத புதிராக இருக்கின்றது. ஏற்கனவே நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தை கிழித்து எறிந்து ஈரான் முழுவதும் தாக்குதல் நடத்தி அங்கு அப்பாவி மக்கள் வரை படுகொலை செய்துவிட்டு தற்பொழுது மீண்டும் ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும், அல்லாதுவிட்டால் கடுமையாக தாக்கப் போகின்றோம் என்று ட்ரம்பின் அறிவிப்பு தான் இன்று மிகப்பெரிய வேடிக்கையான அறிவிப்பாக இருக்கின்றது. இருந்த போதிலும் ட்ரம்பினுடைய இந்த முட்டாள்தனமான அறிவிப்பின் காரணமாக கச்சா எண்ணெயினுடைய விலை கடுமையாக உயர்ந்திருக்கின்றது. அடுத்து வரும் நாட்களுக்கு இந்த போர் இன்னும் சில நாட்களுக்கு தொடர்ந்தால் மிக கடுமையான கச்சா எண்ணெய் விலை உயர்வு ஏற்படும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்து, அமெரிக்க இராணுவம் நேற்று நடத்திய கொடூரமான தாக்குதலில் எவ்வாறு மினாப் பாடசாலையில் பெண் குழந்தைகள் கல்வி கற்கக்கூடிய பாடசாலை இலக்கு வைத்து தாக்கி பெண் குழந்தைகள் 180க்கும் மேற்பட்ட குழந்தைகளை படுகொலை செய்தார்களோ அதே போன்றதொரு நடவடிக்கையை நேற்றைய தினமும் மேற்கொண்டிருக்கின்றார்கள். குழந்தைகள் உட்பட புற்றுநோயாளிகள் கீமோதெரபி சிகிச்சை பெற்று வரக்கூடிய ஷாகித் பகாஜி மருத்துவமனை மீது அமெரிக்க விமானங்கள் குண்டுவீச்சு தாக்குதல் நடத்தியதில் மருத்துவமனை பாரிய அளவில் சேதமடைந்திருக்கின்றது. மருத்துவமனை உடனடியாக காலி செய்யப்பட்டு நோயாளிகள் அவசரமாக வேறு மருத்துவ வசதிகளுக்கு மாற்றம் செய்யக்கூடிய காட்சிகள் வெளியாக இருக்கின்றன. பாருங்கள், எங்கெங்கு தாக்குகின்றார்கள். பாடசாலைகளை தாக்குகின்றார்கள். குழந்தைகள் குறிப்பாக பயன்படுத்தி வரக்கூடிய புற்றுநோய் மருத்துவமனை, புற்றுநோயாளர்களுடைய கீமோதெரபி சிகிச்சை செய்யக்கூடிய மையங்களை தாக்கி இருக்கின்றார்கள். அதிர்ஷ்டவசமாக இதில் உயிரிழப்புகள் ஏற்படவில்லை. 5 பேர் வரை காயமடைந்திருக்கின்றார்கள். அனைத்து புற்றுநோய் சிகிச்சை பெற்று வந்தவர்களும் வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. மினா பாடசாலைக்கு பின்னர் ஒரு புற்றுநோய் மருத்துவமனையை அமெரிக்கா தாக்கி இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அமெரிக்க தாக்குதல்கள் இவ்வாறு நடைபெற்று கொண்டிருக்க நேற்றைய தினம் கார்முஸ் நீரிணையில் ஒரு பெரிய தாக்குதல் நடைபெற்றது. நாங்கள் நேற்றைய காணொலியை பதிவு செய்யும் பொழுது அந்த தாக்குதல்கள் உறுதிப்படுத்தாத காரணத்தினாலும், அந்த தாக்குதல்கள் சேத விவரங்கள் முழுமையாக தெரியாத காரணத்தினாலும் நேற்றைய காணொலியில் அதை பதிவு செய்யவில்லை. ஆனால் இன்றைய தினம் உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி ஈரான் தரப்பில் இருந்தும் வெளியாக இருக்கின்றது, ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய தரப்பிலிருந்தும் வெளியாக இருக்கின்றது. அபுதாபி தேசிய எண்ணெய் நிறுவனத்திற்கு சொந்தமான 3 எண்ணெய் டேங்கர், பிரம்மாண்டமான எண்ணெய் கப்பல்கள் ஹோர்முஸ் ஜலசந்திக்கு அருகே வைத்து ஈரானால் தாக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது ஈரான் ஏற்கனவே குறிப்பிட்டோம், ஈரான் ஒரு பாதையை, வழித்தடத்தை இந்த ஹோர்முஸ் நீரிணையில் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். அந்த பாதை வழியாக பயணம் செய்யும் கப்பல்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, தாக்குதலும் இடம்பெறாது, பாதுகாப்பான வழித்தடம்.
ஆனால் அமெரிக்காவினுடைய நரித்தந்திரம் காரணமாக ஓமானுக்கு அருகாமையில் ஒரு புதிய கடல் வழியை ஏற்படுத்துகின்றார்கள். அதாவது அந்த பாதை வழியாக நாங்கள் கப்பல்களை அனுப்பினால் ஈரான் கட்டுப்பாட்டை கார்முஸிலிருந்து எடுத்து விடலாம் என்று ஒரு சதித்திட்டம். இதை ஈரான் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த தாங்கள் சொல்லாத பாதை வழியாக யார் சென்றாலும் தாக்குவோம் என குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் ஐக்கிய அரபு அமீரகம்தான் இஸ்ரேல் அமெரிக்காவின் கூட்டாளியாக மாறிவிட்டார்கள். மிகப்பெரிய அளவில் அவர்களுடன் இணைந்து செயற்படக்கூடியவர்கள். அமெரிக்க கப்பல்களின் உடைய பாதுகாப்புடன் ஐக்கிய அமீரகத்துக்கு சொந்தமான 3 கச்சா எண்ணெய் எட்டப்பட்ட பிரமாண்டமான கப்பல்கள் ஈரான் சொல்லாத பாதை வழியாக ஓமானுக்கு அருகாமையில் சென்றபோது ஓமான் கடல் பகுதியில் வைத்து IRGC-யினால் துல்லியமாக குரூஸ் ஏவுகணைகளால் இந்த கப்பல் தாக்கப்படுகின்றது. இந்த கப்பல் தாக்குதலில் 2 கப்பல்கள் மிகப்பெரிய சேதப்படுத்தப்பட்டு விட்டன. ஒரு கப்பல் அந்த இடத்தில் எண்ணெயுடன் தீப்பற்றி எரிந்திருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. பிந்தி கிடைத்த தகவல்களின்படி ஐக்கிய அரபு அமீரகம் வெளியுறவுத்துறை வெளியிட்ட செய்தியில் அதில் 2 மாலுமிகள் உயிரிழந்திருக்கின்றார்கள். 4 கப்பல் பணியாளர்கள் காணாமல் போயிருக்கின்றார்கள். அவர்களை தேடும் பணியில் ஓமன் கடற்படை தீவிரமாக ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள், ஈரான் இந்த பாதை வழியாக செல்லக்கூடாது, சென்றால் தாக்குதல் நடத்துவோம் என்று மீண்டும் மீண்டும் அறிவிக்கும் பொழுது IRGC-யினுடைய எச்சரிக்கையை மீறி அமெரிக்க ஆதரவு கப்பலுடன் அமெரிக்காவின் உடைய வழியில் செல்பவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதை ஈரானிய அரபுலக நாடுகளுக்கும் காட்டியிருக்கின்றார்கள். நீ அமெரிக்காவின் ஆதரவுடன் சென்றாலும் அமெரிக்க போர்க்கப்பலே உனக்கு பாதுகாப்பு கொடுத்தாலும் நாங்கள் சொல்லாத வழியில் பயணித்தால் தாக்குதல் நிச்சயமாக இடம்பெறும் என்பதை ஈரான் காண்பித்திருக்கின்றார்கள். அமீரகத்தின் 3 எண்ணெய் கப்பல்கள் சேதமடைந்திருக்கின்றன. அபுதாபி தேசிய எண்ணெய் நிறுவனத்திற்கு சொந்தமான 3 கப்பல்கள் மீது நாங்கள் நடத்திய தாக்குதல் அமெரிக்காவினுடைய தூண்டுதலால் தங்கள் எச்சரிக்கையை மீறி சென்றதால் இந்த கப்பல்களை தாக்க வேண்டிய சூழ்நிலை எமக்கு ஏற்பட்டது. இனிவரும் நாட்களிலும் யாராவது இந்த பாதைகள் வழியாக சென்றால் அந்த கப்பல்கள் நிச்சயமாக தாக்கப்படும் என்ற விடயத்தையும் IRGC உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே ஏனைய அரபு நாடுகளுக்கும் அமெரிக்காவினுடைய சொல்லை கேட்டு நீங்கள் நடந்தால் என்ன ஆகும் என்பது ஈரானுடைய வாதமாக இருக்கின்றது. அடுத்து வாஷிங்டன் அமெரிக்கா ஈரானிடையான பதற்றம் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் பந்தர் அப்பாஸ் துறைமுகத்துக்கு மேலே பறந்து கொண்டிருந்த அமெரிக்காவின் மிக பெருமதியான ஆளில்லா உளவு விமானமாகிய லுகாஷ் ஆளில்லா விமானத்தை IRGC சுட்டு வீழ்த்தி இருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள். அது தொடர்பான வீடியோ பதிவுகளும் IRGC-யினால் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதேபோல் அமெரிக்க அதிபர் ட்ரம்பினுடைய பேச்சுவார்த்தை அழைப்பென்று சொல்ல முடியாத ஒரு மிரட்டல். பேச்சுவார்த்தைக்கு வராவிட்டால் தாறுமாறாக தாக்கப் போகின்றேன், 3 நாட்கள் இடைவிடாமல் தாக்கப் போகின்றேன் என்று ஒரு மிரட்டல் பாணியில் தான் குறிப்பிட்டிருந்தார். எனவே அமெரிக்காவின் இந்த பேச்சுவார்த்தை அழைப்பை அல்லது இன்னொரு கோணத்தில் சொன்னால் அமெரிக்காவின் பேச்சுவார்த்தை மிரட்டலை ஈரான் நிராகரித்துள்ளதுடன் அமெரிக்கா ஏற்கனவே பேசப்பட்ட விடயங்களில் தன்னுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றினால் மட்டுமே மீண்டும் தனது பேச்சுவார்த்தைக்குழு அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தும், அல்லாவிட்டால் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் 2 தரப்புக்கும் இடையில் கிடையாது என்பதை ஈரான் உறுதியுமாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே ஈரானினுடைய இந்த அறிவிப்பு அமெரிக்காவின் மிரட்டல்களை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை என்பதை காண்பித்திருக்கின்றது. ஏனெனில் இது உண்மையான விடயமும் கூட தான். ஏற்கனவே பலகட்ட பேச்சுவார்த்தைகள், இதைத்தான் அப்பாஸ் அரக்ஷியும் முகமது கலிபா ஈரானிய சபாநாயகரும் பாகிஸ்தானில் அமெரிக்க பேச்சுவார்த்தை குழுவுடன் பேசும்பொழுது JD வான்ஸுக்கு நேரடியாகவே ஒன்று குறிப்பிட்டார்கள். அமெரிக்காவில் எங்களுக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது, உங்கள் செயற்பாடுகள் கடந்த காலத்திலும் சரி தற்போதும் சரி நம்பிக்கை ஏற்படுத்துவதாக இல்லை. இருந்தபோதிலும் பாகிஸ்தான், கத்தார் போன்ற இணைய நாடுகளினுடைய பேச்சுக்காகத்தான் பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கின்றோம். எங்களுக்கு உங்களுடன் பேசுவதில் நம்பிக்கையே கிடையாது. ஏனெனில் இஸ்ரேலும் சரி அமெரிக்காவும் சரி எந்த சர்வதேச சட்டங்களையோ விதிமுறைகளையோ மனித உரிமை சட்டங்களையோ மதிப்பதில்லை, எந்த ஒரு ஒப்பந்தங்களையும் கடைபிடிப்பதில்லை. ஒப்பந்தங்களை கிழித்தறித்துவிட்டு ஒப்பந்தம் செய்த தரப்பின் முதுகில் குத்துவதுதான் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு வாடிக்கையாக இருக்கின்றது. எனவே தான் டெஹ்ரான் ஏற்கனவே சொன்ன பேச்சுவார்த்தையில் முடிவு செய்யப்பட்டதையே நீ கடைபிடிக்கவில்லை, புதிய பேச்சுவார்த்தை எதற்கு என்பதை போல ஈரான் தெளிவான செய்தியை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஈரான் அமெரிக்க போர் இவ்வாறு உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் இது பிராந்தியம் முழுவதும் பரவிவிட்டதா என்று அஞ்சும் வகையில் ஈராக்கில் இருக்கக்கூடிய எர்பில் அமெரிக்க தூதரகத்துக்கு அருகாமையில் ஆளில்லா விமானங்கள் வீழ்ந்து வெடித்திருக்கின்றன. இது அமெரிக்க ஈரான் மோதலினுடைய தொடர்ச்சியாக இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படும் சூழ்நிலையில் அமெரிக்காவின் பசுமை மண்டலத்திற்கு பக்தாத்துக்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய தூதரக வளாகமும் எர்பில் அமெரிக்க வான்படை தளமும் தாக்குதலுக்குள்ளாக இருக்கின்றது என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது.
அங்கு ஏவப்பட்ட ட்ரோன்களை தாங்கள் இடைமறித்து அழைத்து விட்டோம் என்று அமெரிக்க இராணுவம் தெரிவித்தாலும் கூட அமெரிக்க இராணுவ தளத்திலும் அமெரிக்க தூதரகம் அமைந்திருக்கக்கூடிய பகுதிகளிலும் புகை மண்டலம் வெளியேறியிருப்பதை அங்கிருக்கும் ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே நேற்று ஈராக் விடயத்தில் ஒன்றை தெரிவித்திருந்தோம். ஈராக்கினுடைய தலைவர் நேரடியாக சென்று அமெரிக்க அதிபர் ட்ரம்புடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார். எப்படியாவது ஈரானின் பக்கத்தில் இருக்கும் ஈராக்கை அமெரிக்காவின் பக்கம் இழுப்பதற்காக பல சலுகைகளும் பல வெகுமதிகளும் ஈராக்குக்கு அள்ளி வீசப்பட்டிருக்கின்றன. எப்படியான ஒரு பதற்றத்திற்கு மத்தியில் தான் ஈராக்கில் அமெரிக்க தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் நேற்றைய தினம் இரவு தங்களுடைய பல்வேறுபட்ட கேன்சர் ஹாஸ்பிட்டல் உட்பட பல்வேறுபட்ட பகுதிகள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இன்றைய தினம் IRGC நஷர் 2 ஆப்ரேஷன் நஸ் 2 என்ற நடவடிக்கையின் 8வது கட்டத்தை ஆரம்பித்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதில் எவ்வாறான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன, எவ்வாறான சேதங்கள் ஏற்படுத்தப்பட்டன என்ற செய்த விவரங்கள் இன்னமும் எமக்கு முழுமையாக கிடைக்கவில்லை. அவை கிடைத்தால் இன்று இரவு நாங்கள் அதை பதிவு செய்யக்கூடிய காணொலியில் அதை பதிவேற்றலாம் என இருக்கின்றோம். IRGCயினுடைய நாஷர் 2வின் 8வது கட்ட தாக்குதல்கள் அலை தொடங்கியிருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள். அடுத்த அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் ஒரு ஊடக சந்திப்பில் அல்லது மக்கள் மன்றத்தில் பேசும்போது தெரிவித்த விடயங்கள் இஸ்ரேலுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றன. அமெரிக்க மக்கள் கருத்து கணிப்பு போரில் look at public opinion, look at the way young Republicans versus Republicans over the age of 65 approach this issue. Like right now, Israel is losing the public opinion battle in the United States of America. It is a simple and obvious fact. Donald Trump has said that publicly. It's a simple and obvious fact. Why do you think that is? Well, let me finish this point. Okay, because, okay, my attitude towards this is Israel is an ally. Like France or like the United Kingdom, we're going to have disagreements with them. We're going to have agreements with them. இஸ்ரேல் தொடர்ச்சியாக தோல்வி அடைந்து கொண்டே இருக்கின்றது. இஸ்ரேலை அமெரிக்கர்கள் வெறுக்க தொடங்கி இருக்கின்றார்கள். இது ஒரு வெளிப்படையான உண்மை. ட்ரம்ப் கூட இதை பகிரங்கமாக குறிப்பிட்டிருக்கின்றார் என JD வான்ஸ் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் வீடியோ பதிவுகள் வெளியாகி இஸ்ரேல் அமெரிக்கா இடையிலான முறைகளையும் தெளிவுபடுத்தி இருக்கின்றது. உக்ரைன் ரஷ்யா இடையிலான மோதல் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் உக்ரைன் துறைமுக நகரமான ஒடிஷா மற்றும் மைக்கலோ பகுதிகளில் அமைந்துள்ள துறைமுக உட்கட்டமைப்புகளை குறிவைத்து ரஷ்யா மிகப்பெரிய அளவில் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலை நடத்தியதில் 4 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். 15 பேர் வரை காயமடைந்திருக்கின்றார்கள். இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக ரஷ்யாவின் கருங்கடல் பகுதியில் இயங்கிய ரஷ்ய கடற்படை கப்பல்களை குறிவைத்து உக்ரைனும் ட்ரோன் மற்றும் கடல்வழி ஆளில்லா படகுகளை கொண்டு தாக்குதல் நடத்தியிருப்பதான செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். ரஷ்யாவும் சரி உக்ரைனும் சரி தாக்குதல்களை தீவிரப்படுத்தி இருக்கும் சூழ்நிலையில் 2 நாடுகளுக்கும் இடையிலான மோதல் இன்னமும் தீவிரமடையும் ஆபத்து இருப்பதாக அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டோம், ட்ரம்ப் எங்கெல்லாம் தலையிடுகின்றாரோ, ட்ரம்ப் எங்கெல்லாம் சமாதானம் பேச செல்கின்றாரோ அந்த இடங்களில் மோதல் முன்பு இருந்ததை விட பல மடங்கு அதிகரித்துவிடும் என்பதை பல இடங்களில் குறிப்பிட்டிருந்தோம். அதுபோன்றதொரு நடவடிக்கையைத்தான் தற்போது ரஷ்யா உக்ரைன் நிலைமையிலும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இறுதியாக வெனிசுலாவில் ஏற்பட்ட கடுமையான நிலநடுக்கத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 4842 உயர்வடைந்திருப்பதாக அந்நாட்டு மீட்பு பணிக்குழு தெரிவித்திருக்கின்றது. இன்னமும் கட்டட இடிபாடுகள் முற்றாக அகற்றப்படாத காரணத்தினால் கட்டட இடிபாடுகளுக்குள் சிக்கி சடலங்கள் இருக்கலாம் என்றும் அவை மீட்கப்பட்டால் இந்த வெனிசுலா நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 5000 கடந்து செல்லலாம் என்ற ஒரு அதிர்ச்சியான தகவலையும் வெளியிட்டிருக்கின்றார்கள். வெனிசுலாவில் மீட்பு பணிகள் நடைபெற்று கொண்டிருந்தாலும் கூட அவற்றை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு போதுமான வசதிகளோ அல்லது உதவிகளோ தங்களுக்கு வழங்கப்பட்டமை போதாது என்ற செய்தியையும் சர்வதேசத்துக்கு தெரிவித்திருக்கின்றார்கள். இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக உலகரங்கில் பதிவாக இருக்கின்றன. உலகம் முழுவதும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.